அதாவது மனதால கஷ்டப்பட்டுட்டே இருக்கவனுக்கு என்ன தோணுது? என்ன, இந்த மனம் இருக்கிறதுனால தானே நமக்கு இந்த பிரச்சனை. மனம் இல்லைன்னா நமக்கு பிரச்சனையே இல்லாமல் போயிடும் இல்லையா? அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடு. ஸோ அதான் டைட்டில். அதாவது வௌத்த வலிக்காரனுக்கு வகுரே இல்லைன்னா இந்த பிரச்சனையே இருக்காது இல்லப்பா, அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ இதுதான் ஒரு தலைப்பு. ஸோ இது என்ன பண்ணியிருக்கேன்னா, ஆஹ், நான் ஒரு படமாக போட்டிருக்கேன். ஒரு படமாக போட்டிருக்கேன். அந்த படத்துல நீங்கள் விளக்கங்கள் அளித்தா நல்லா இருக்கும். ஸோ அந்த படத்தை நான் ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். அதாவது அந்த படத்தை உங்களுக்கு எப்படி புரியுதோ அதை அதுக்கேற்றாப்புல நீங்கள் கொடுக்கலாம். ஷேர் த ஸ்க்ரீன். சொல்லுங்க, என்ன விஷயம்? சொல்லுங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? குட் ஈவினிங். குட் ஈவினிங். சொல்லுங்க, என்ன விஷயம்? ஆ, டெல் மீ. நோ, ஐ அம் இன் a meeting. I'm in a meeting. Yeah, tell me. Now tell me shortly. I'm in a meeting, yaar. Please. சரி. மனம் இல்லை என்றால் வாழ்க்கை சுமூகமாகி விடாதா அப்படின்னு இந்த ஆளு நினைக்கிறாரு. ஸோ அது அவனை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஸ்கெட்சு போட்டிருக்கேன். தெரியுதுங்களா படம்? பதில் வரலையே. ஐயா, தெரியுதுங்க ஐயா. அவருடைய சவுண்ட் தான் கம்மியா கேக்குது, பாஸ்கர் சார். ஓ, தெரியுதுங்க ஐயா. சரி, யார் வேணாலும் விளக்கம் ஆரம்பிக்கலாம். அவங்க அதாவது ஏன்னா என்ன, பின்னா என்ன, சின்னா என்ன, டின்னா என்ன, ஈன்னா என்ன, எஃப்னா என்ன, எப்படி, எதனால் அவர் இந்த மாதிரி பிரச்சனை மாதிரி ஃபீல் பண்ணுறாரு, எப்படி பிரச்சனை இல்லாமல் ஃபீல் பண்ணலாம், அப்படி விளக்கம் கொடுக்கலாம். செஸ் கேம் மாதிரி, அவ்வளோதான்.
ஐயா படத்தை பார்த்து எனக்கு படத்துல எதுவும் அது போட்ட டயக்ராம் போட்ட உங்களுக்கு தான் அது கரெக்டா என்னன்னு தெரியும். ம் ஆஹ் நான் பொதுவா நம்ம மனதின் மூலமா தான் நம்ம இந்த உலகத்தையே இல்லை தொடர்பு நீங்கள் கொள்றோம். நீங்கள் உங்களுக்கு என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அதை சொல்லுங்க. நீங்கள் வந்து சரி சரி. இது வந்து ஆஹ், ஆஹ், அதாவது ஒரு ஆவலை தூண்டுறதுக்காகத்தான் போட்டிருக்குது படம். சரி சரி. புரியுதுங்களா? சரி. போடுங்க, நீங்க சொல்லுங்க உங்க என்ன இருக்கும், ஏன்னா என்ன இருக்கும். நான் பொதுவா சொல்றேங்க ஐயா. அதாவது நம்ம இந்த மனதை கொண்டுதான் உலகத்தையே தொடர்பு கொள்றோங்க ஐயா. சரி. இந்த மனன்ற கண்ணாடி வச்சுதான் நம்ம இந்த உலகத்தையே பார்க்கறோம். ம் அது எப்படி காட்டுதோ அதை தான் நம்ம உணர்ந்துக்கிறோம். அப்போ இந்த பிரச்சனைய காட்டுறதும் மனசுதான், அந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கறதும் மனசுதான். சரி. அதனால வந்து நம்ம மனசை வந்து ஒரு தொந்தரவான ஒரு பொருளா வந்து உபத்திரவம் பண்ற ஒரு இதுவா நம்ம நினைக்க முடியாது. உடம்பு இருக்குது, உடம்புல உடம்பு இருந்தா தான் அது உலகத்தோடு தொடர்பு கொள்ள முடியும். அந்த உடம்பே இல்லைன்னா உலகத்தோடு தொடர்பு கொள்ள வாய்ப்பே இல்லை. அதே மாதிரிதான் மனம் கூட இந்த உலகத்தை தொடர்பு கொள்ள ஒரு கருவி, ஒரு டூல் மாதிரி இருக்கு. ம் அதுதான் அதுல பிரச்சனை வந்து அந்த அணுகுமுறையில் தான் பிரச்சனையை ஒழிய, அது பிரச்சனை வந்து தீர்க்கறதும் இதுதான் தீர்க்கணும், மனம்தான் தீர்க்கணும். ம் அதனால நம்ம அத பிரச்சனைன்னு எடுத்துக்க முடியாது. அந்த மனசுல ரெண்டு பாகம் இருக்குது. உணர்வு பகுதி ஒண்ணு, அறிவு பகுதி. இது ரெண்டும் முரண்பாடு எல்லாம் பார்த்துக்கணும். இதோடைய இயக்கங்கள் ஒண்ணு ரெண்டு சண்டை போட்டுக்காம அது கூட முரண்படாம பார்த்துக்கனாவே வாழ்க்கை ஸ்மூத்தா போயிருங்க. வாழ்க்கையில நம்ம ஏத்துக்கிறது, ஏத்துக்க வேண்டியதை மாத்த முடிஞ்சதை மாத்திக்கலாம், புறத்துல மாத்த முடிஞ்சதை மாத்திக்கலாம், மாத்த முடியாத ஏத்துக்கலாம், ஏத்துக்க முடியாது நம்ம விட்டுனா விட்டுடலாம். ம் ஆனா அகத்தளவில் ஏற்படுற அந்த உணர்வுகள் விஷயத்துல ஒரே டேப்லெட் மாத்த எல்லா நோய்க்குன்ற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரே ஏற்றுக்கொள்ளல் தான். எல்லா உணர்வையும் நம்ம ஏற்றுக்கொண்டு நம்ம அது கூட எதிர்க்கும் போதோ அப்பதான் அது நமக்கு உபத்திரமா ஆகுது. அந்த அறிவும் உணர்வும் முரண்படும் போது நமக்கு வாழ்க்கைன்றது ஒரு சிக்கலா ஏற்படுத்த ஒழிய, மற்றபடி இதுவும் அதுவும் ஒரு இயக்கமா செயல்படும் போது, முழுமனதா செயல்படும் போது அங்க தனி மனுஷனுக்கு பிரச்சனைன்றது அகத்துல இல்லை, புறத்துல ஆசிஷ் எல்லாருக்கும் அவங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கை சூழ்நிலை அதுபடி போராட்டங்கள் அதெல்லாம் இருக்கதான் செய்யும். அகத்துல அவனுக்கு பிரச்சனை வந்து இது ரெண்டுத்துக்கு நடுவில் தான் பிரச்சனை. அந்த பிரச்சனையை அவன் புரிஞ்சுக்கினானா, ஐயா சொல்ற முறையில இந்த மன இயக்கத்தையும் அறிவினுடைய இயக்கத்தையும் புரிஞ்சுக்கினானா அது சால்வ் பண்ணின்னு போயின்னே இருக்கலாம். சரி சரி. சரி, இது உங்களுடைய பார்வையில இது அலசல், உங்களுடைய அலசல் ஆச்சுங்களா? ஆமாங்க ஆமாங்க. வேற ஜெயக்குமார் வாங்கய்யா. ஐயா, அது எனக்கு அந்த ஃபிகர் எதுவும் சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலைங்களா? அப்படியா? ஏபிசிடின்னு போட்டுது. ஆமாங்க ஆமாங்க, நீங்களா சொன்னாதான் புரிஞ்சுக்க முடியும். ராமா, எல்லாரும் நான் ஈஸியா வந்துடுவேன் நினைச்சிட்டேன். இப்ப நீங்க சொன்ன தலைப்பு கரெக்டா வருது, மனம் இல்லாம இருந்தா பரவாயில்லையாட்டுக்கு. கிள்ளிய கிள்ளி வர்றதும் தொட்டில ஆட்டி வர்றதும் மனசுதாங்க இல்லையா? இல்ல கரெக்டா இந்த ஃபிகர்ல என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ற ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது எனக்கு. ஆமாங்க, அது வடிவமைச்ச ஐயாக்கு தான் அது கரெக்டா இல்ல இதெல்லாம் சொல்லிருங்க சொல்லாதீங்க. சொல்லிடுறேன் நிச்சயமா சொல்லிடுறேன். ஏங்கிறது ஆன்மா ஆச்சுங்களா? அது ஆன்மாங்கிறது நமக்கு அந்த பீயிங்கிற கான்சியஸ்னஸ் வழியாகத்தான் நமக்கு தெரியும்.
இல்லைங்களா? அந்த ஆமாங்க. கான்சியஸ்னஸ்ங்கிறது சி உடம்பு, டிங்கிறது மனசு ம் ஓகே. இல்லையா? சரிங்க ஐயா. அந்த ம், டிங்கிறது மனது. அந்த மனதின் வழியாகத்தான் அந்த கான்சியஸ்னஸ் வெளியே வருது. இது ஒரு ம், ஐயா சொல்லி கொடுத்த சிம்பிள் விளக்கம் தான். அந்த டிக்கு உள்ளதான் ஒரு நம்முடைய இந்த D1 இருக்கு பாருங்க, ம், நம்முடைய கேரக்டர். ம், அந்த கான்சியஸ்னஸ் அதுக்குள்ள வரும் பொழுது ஒன்று அந்த ஆரோ மாதிரி போய், அதாவது உருப்படியாக வேலைக்கு போகலாம். அந்த வேலை அங்கேருந்து அந்த ஆரோ உருப்படியாக வேலை செஞ்சுட்டு வேலை போகுது ம். இல்லைங்களா? ஆமாங்க. அந்த வந்த கான்சியஸான உணர்வு ஆர் உணர்ச்சி உருப்படியாக வேலை செய்யுது. இன்னொரு தடவை இன்னொன்று வந்து ஒரே அடியாக குழம்பி போய் அவன் வந்து முழிச்சுக்கிட்டு நிற்கிறான். அதான் அவன் வந்து அந்த லைன் குழம்பி குழம்பி போயிட்டு வந்து நிற்குது. ம், ஓகே. இப்ப புரியுதுங்க ஐயா. நீங்க சொன்ன பிறகு புரியுதுங்க ஐயா. ஸோ படம் போட்டு குழப்பிட்டேனா? சரி, எழுத்துக்களா போட்டீங்களா? அதெல்லாம் போவாங்க. நான் நினைச்சேன் எல்லாரும் கட்ட கட்ட கட்டன்னு சொல்லிடுவீங்கன்னு நினைச்சிட்டேன். ஸோ இப்போ இந்த மாதிரி படங்களை வச்சு அவங்களுக்கு சொல்லி விளக்கமா சொல்லும் பொழுது அந்த பிரச்சனைகளா இருக்கிறவங்களுக்கு ஈஸியா விளக்கி சொல்லிடலாம் இல்லையா? சொல்லாங்க. பாஸ்கர் சொன்னதை இதே தான் சொன்னார், வேற ஒண்ணுமே இல்லை. இதே நான் படத்துல போட்டு சொல்லிட்டேன், வேற ஒண்ணும் இல்லை. இங்க இருந்து வருது, நேரா செயலுக்கு போச்சுன்னா ஸ்ட்ரைட்டா செயல் ஆகி போச்சு. குழம்பி போய் நின்னா கீழே நிக்கிறப்பா. ஆமா ஆமா. இப்போ எஃப்ஐ எப்படி மாத்துறது தான் கேள்வி. வந்து செயலுங்க ஐயா. அதான் அப்ப வந்து செயல், அதாவது அங்கிருந்து வர்ற பி வந்து கான்சியஸ்னஸ், அங்கிருந்து வர்ற உணர்ச்சிகள். இங்கேயும் உணர்ச்சி எப்பவுமே வந்து உணர்ச்சி தான் வருது, எண்ணங்கள் உணர்ச்சிகள் வர்றது. அங்கிருந்து வர்றத செயலாகுது, கரெக்டாக செயலாகுது. இது எஃப் ஆறத அவனுக்கு ஆச்சுன்னு ஆச்சுங்க, அவனுக்கு அந்த குழப்பங்களோட லைஃப் முடிஞ்சு போச்சு. இப்ப ஜனங்க வந்து இந்த கஷ்டப்படுறது என்ன, இந்த எஃப்னால கஷ்டப்படுறதுனால தானே. ஆமாங்க ஐயா. எஃப்னால கஷ்டப்படுறதுனால தானே எனக்கு இந்த ப்ராப்ளமா இருக்கு, ஆங்ஸைட்டி ப்ராப்ளம், குழம்பிடுறான், எதை பார்த்து நான் பயப்படுறேன், அப்படி இப்படின்னு ஏதாவது பேரை வச்சுட்டு தான் சொல்றாங்க. கேள்வி என்னன்னா எஃப்ஐ எப்படியா மாத்துறதுன்ட்டு, அவ்வளவுதான். எஃப் வந்து எப்படியா மாத்துறது? ஆமா, ஃபைட்டிங் மைண்ட ஃபங்க்ஷன் மைண்டா மாத்தணும், அவ்வளவுதான். ஃபைட்டிங் வந்து எஃபெக்டிவா மாத்தணும். ஆமா, மாத்தியாச்சுன்னா அவன் வந்து இம்ப்ரூவ் ஆயிடுவான்ல. ஆமாங்க. அந்த D1ன்றது இயல்பு தானங்கய்யா. D1 இயல்புனால வந்து
அவனை வந்து மாத்தி விடும் இல்லையா? சரி, அந்த இயல்பு வந்து அவனுக்கு அவனுக்கு வந்ததை ஒரு கோபமோ ஒரு உணர்ச்சி சுத்தி விடுறதோ அது தூக்கி விடுது. ஏன்னா அங்க அறிவானது ஒரு நல்ல டெசிஷனை எடுக்க வச்சு திருப்பி விடுது. டீவன் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம், கெட்டதும் இருக்கலாம் டீவன்னால. அது அவனுடைய இயற்கையை பொறுத்து, கேரக்டரை பொறுத்து. அது நமக்கு கேரண்டி கிடையாது. நல்லதும் இருக்கலாம், கெட்டதும் இருக்கலாம். கோவக்காரனா இருக்கலாம், ஆர் எதுக்கெடுத்தாலும் தர்மமா கொடுக்கறவனா இருக்கலாம். இந்த டி என்ற அறிவு D1ஓட முரண்படக்கூடாது இல்லையா? அப்படி முரண்படாத போது அது என்ன ஆகுனாக்கா ஃபங்க்ஷன் மைண்டா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த டியும் D1ம் அறிவான டியும் D1ஆ இருக்கிற இயல்பும் முரண்படும் போது தான் அது எஃப்ஆ மாறுது. அப்பதான் அங்க ஃபைட்டிங்கே அவனுக்குள்ள அந்த மன போராட்டம்ன்றது இந்த டிக்கும் D1க்கும் இருக்கிற பிரச்சனை தான் இல்லையா? அதாவது டிக்குள்ள அறிவு வந்து ஸ்ட்ராங் ஆகணும், அறிவானது ஸ்ட்ராங் ஆகணும்ன்றீங்க, அவ்வளவுதான். ஆமாங்க. சிங்க்ரோனைஸ் ஆயிடுச்சுன்னா ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா பிரச்சனைகள் சால்வ் ஆயிடும்ன்றீங்க. ஆமாங்க. அந்த உணர்வுகள் கூட தோன்றும் போது 100% சக்தியோட இருந்தாலும் அது நம்ம உணர்தலுக்கு வரும்போது அங்க அறிவு பகுதி தான் வந்து ஒரு 60% இருக்குது. உணர்வு பகுதி 40% தான் ஆகுது. அப்போ அறிவு எப்பவுமே நம்ம உணர்தலுக்குன்னு வரும்போது அறிவு வீரியமா தான் இருக்குது, உணர்வு வந்து குறைவா தான் இருக்குது. அதனால ஈஸியா அந்த உணர்வை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணி நம்ம செயலுக்கு பயன்படுத்திக்க முடியும் அப்படின்னு ஐயா சொல்றாரு. இப்போ பேசிக்கலா சுருக்கமா அந்த படத்தை விடுங்க. படத்தை விட்டுட்டு நம்ம பேசலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, லைஃப்ல பிரச்சனை அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு இருக்கிறவங்க வந்து வாழ்க்கை பிரச்சனை அப்படின்னு பார்க்கிறவங்களுக்கு எப்படி நம்ம அவங்கள சொல்லி மாத்தணும், அதான் பிரச்சனை. புரியுதுங்களா? வாழ்க்கை அங்கே பிரச்சனை அப்படின்னு அவன்கிட்ட கேட்க வேண்டிய முதல் கேள்வி, வாழ்க்கை வந்து பிரச்சனை உள்ளேயா வெளியா அப்படின்னு. அப்படித்தானே? என்ன பதில் வரும்னு நினைக்கிறீங்க? ஐயா, உள்ளேயா வெளியாவே அவனுக்கு புரியாது. பதில் வர்றது கூட அவன் உள்ளேயா வெளியான்றது வேற எதையும் நினைச்சிட்டு உட்காந்துருவாங்க. மேக்சிமம் என்னன்னா, இந்த நீங்க சொன்ன கருத்துக்கள் ரொம்ப அற்புதமானது. மனசே தேவை இல்லையா, இல்லாம இருந்தா நல்லா இருக்கலாமா அப்படிங்கிற எண்ணம் வர்ற அளவுக்கு இருக்காங்கன்னா, கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பொருள் வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம், எதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது, அதனுடைய பயன் என்ன அப்படிங்கிறது தெரியாம தாங்க இந்த குழப்பத்துக்குள்ள போறான். மனசு ஏதோ விரோதி மாதிரியும், நாம வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை எப்படியோ கண்ட்ரோல், அது எந்த ஒரு இயக்கத்தை பத்தி தெரியாதனால அதுக்குள்ளார போறான். அவனை உள்ள வெளியே அப்படிங்கிற மாதிரி கொண்டு போறது வந்து திரும்ப வேற ஏதோ எங்கள்ல போயிட்டான்னு இல்ல. அவன் வந்து அதாவது அவனுக்கு வந்து ஒரே நிமிஷம்
அவன் பிரச்சனை உள்ள வந்து கவலை, வருத்தம், என்ன அதுதான் பெருசு அப்படின்னு நினைக்கிறான் இல்லையா? ஆமாங்க ஐயா. எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு, ரொம்ப வருத்தமா இருக்கு, அதான் நினைச்சிட்டு இருக்கான். அதனால தான் அந்த டைட்டில் வருது. ஸோ அது கரெக்டா இல்லையா அப்படின்னு அவனுக்கு புரிய வச்சாச்சுன்னா, கேள்வி அது இல்லை, அதாவது பிரச்சனை அது இல்லை, பிரச்சனை வெளியே தான் இருக்கு, உள்ளே இல்லை அப்படின்னு புரிஞ்சிருச்சுன்னா அவன் அதை மறந்துடுவான். ஆமாங்க. ஸோ பிரச்சனையே தான். அவன் வந்து பிரச்சனை வந்து உள்ள கிடையாது, பிரச்சனை வெளியே தான் இருக்கு, உள்ள வந்து வரும் போகும் அப்படிங்கிற அந்த கருத்து ஆனது ஒரு 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 ஃபிலிமே பண்ணி ரெடி பண்ண சொல்லணும் ஐயாட்ட. அது எண்ணங்கள் உற்பத்தி ஆகும், என்ன வேணாலும் இருக்கும், கலர் ஃபிலிமாக இருக்கலாம், என்ன வேணா என்ன கலர் இருந்தாலும் வரலாம், விதவிதமான கலர்கள் வரும், அது பாட்டுக்கு வெளியே வரும், ஊதுவத்து மாதிரி என்ன அப்படின்னு. அது மாதிரி ஒரு ஃபிலிம் ஒன்று ரெடி பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணிடணும். அது மக்கள் மனதில் பதிஞ்சிருச்சுன்னா பாரம் கொஞ்சமாவது குறைஞ்சிரும்னு நினைக்கிறேன். அது ரொட்டேட் பண்ணுற போது தான் உள்ள அவங்களுக்கு ரொட்டேட் பண்ணும் பொழுது அவன் அதுதான் பாரம் அப்படின்னு நினைக்கிறான். புற பிரச்சனை கூட அதுக்கு சொல்யூஷன் வந்து அவனுக்கு கிடைச்சிருதுங்க ஐயா. மனதில் இருக்கிற அந்த பிரச்சனை தான் அதுதான் போக மாட்டேங்குதுன்ற மாதிரி அவனுக்கு சில அவனையே சில அவனுடைய இயல்பையே அவன் முரண்படுறாங்க. இது மாதிரி இருக்கக்கூடாது, இது மாதிரி இருக்கணும், இது மாதிரி தான் நல்ல நிலை அப்படின்னு நிறைய ஐடியாஸ், அந்த இதெல்லாம் அபிப்பிராயங்கள், முடிவுகள்லாம் எடுத்து வச்சிருக்கிறதுனால அந்த போராட்டம் அவனுக்குள்ள புறத்துல ஜெயிச்சா கூட அகத்துல இதெல்லாம் இருக்குது, நானே இன்னும் இது ஆகல, பியூரிஃபை ஆகல, அது மாதிரிலாம் தன்னை எதிர்பார்க்கறாங்க. அதனாலே கூட அவனுக்கு மனப்பிரச்சனையான அந்த பிரச்சனைகள்லாம் ஸ்டார்ட் ஆகுது. கரெக்ட். மன ரீதியான ஒரு நல்ல நிலைன்னு சமுதாயத்தால் கொடுக்கப்பட்ட சில விஷயங்கள்லாம் இதெல்லாம் இருந்தாதான் ஒரு நம்ம மனம் வந்து ஒரு நல்ல செம்மையான நிலை அப்படின்னு இருக்கு. அதுக்காகவே இந்த யோகா இதெல்லாம் அதுக்காக அதை அடையறதுக்காக அந்த யோகா பயிற்சிகள்லாம் மேற்கொண்டு போறாங்க. மனதை ஷேப் பண்ணணுன்ற மாதிரி தான் அவங்களுடைய எண்ணங்கள்லாம் இருக்குது ஒழிய மனதை ஏத்துக்கணுன்ற மாதிரி இல்லை. மனதை ஷேப் பண்ணி அதை நல்ல நிலைக்கு வந்துடலாம் அப்படின்னு. உடலை எப்படி ஜிம்மில் போய் ஷேப் பண்றாங்களோ அது மாதிரி யோகால போய் ஷேப் பண்ணிடலாம் மனதை அப்படின்னு நினைச்சிடறாங்க. ஆனா அது மூலம் பெறப்பட்ட மாற்றங்கள்லாம் ஒரு தற்காலிக மாற்றமாக தான் இருக்கு, நிரந்தரமான மாற்றம் ஏற்படாது. அப்படியே அந்த மாற்றங்கள் படும்போது பெரும் போராட்டத்தின் விளைவாக தான் அதெல்லாம் அவங்களுக்கு கை கூடுது. கூடினாலும் அது டெம்பரரியா தான் இருக்கு. ஆல்மோஸ்ட் மெஜாரிட்டி பீப்புளுக்கு வந்து 35-40 இயர்ஸில் ஏதாவது ஒரு பாதையில் போய் சேரணும், அதாவது குரூப்பில் அந்த அந்த மன சம்பந்திப்பட்ட குரூப்பில் போய் சேர்றாங்க. ஆமா ஆமா. அதில் போய் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அந்த லைஃப்பை.
ஏதோ ஒரு குரூப்ல அங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்க, ஒரு தியானமோ இல்லை வேற ஏதோ சொல்லி கொடுக்குறாங்க, அங்கே ஆரம்பிக்கிறாங்க. அந்த கான்ஃப்ளிக்ட் இருக்கு இல்லையா, அந்த கான்ஃப்ளிக்ட் சால்வ் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஃபங்க்ஷனல் மைண்ட், ஹேப்பனிங் மைண்ட் நீங்க சொன்னீங்க பாருங்க. அந்த ஹேப்பனிங் அந்த கான்ஃப்ளிக்ட்டுக்கு ஹேண்டில் பண்றதுக்கு அங்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படியாவது சால்வ் பண்ணிடலாம். அது வேற மேரேஜ் வேற ஆயிடுச்சுன்னா அது ரொம்ப சீக்கிரம் ஆயிடும், வந்துடும். வந்தவுடனே ஆக்டிவேட் ஃபாஸ்ட் ஆகும். ஃபாஸ்டா வந்தவுடனே ஐயா கரெக்ட் தாங்க ஐயா. ஒரு என்னன்னா நம்ம மனசு அப்படிங்கிறது நம்மளுக்கு உதவி செய்ய வருது அப்படிங்கிறது, நம்ம அதை ஹெல்ப் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுட்டு ஹெல்ப்புக்கு வர்றவனையே சரிப்படுத்தி அதுக்கப்புறம் அவனை நேர்படுத்தணும் அப்படிங்கிற ஏங்கல் உள்ள நுழைஞ்சிடுறேங்க. அந்த 35 to 40 அப்படிங்கிற ஏஜ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கரிஷ்மா, அதாவது ஒரு ஈர்ப்பு மாதிரி வெளியே வந்து மாயாஜாலங்கள் நடக்குதுங்க. அப்ப தியானம் ஒரு பெரிய நாள் அதுல அடிபட்டு வந்தாங்க. நிறைய இதுல போனா ஒரு பெரிய ஒரு கூட்டத்தையும் இல்லாட்டி அங்க கிடைக்கிற இசையாகட்டும் இல்லாட்டி பேச்சு இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மள மனசு பக்கம் திருப்ப விடாம அதை சரிப்படுத்தக்கூடிய நிலைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மள கொண்டு போற மாதிரியே தெரியும். அப்ப இது கரெக்டான வழியோ அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம வந்து பாத்தீங்கன்னா முழுமைய நம்பி அது சரி பண்ண அப்படின்னா மனசு சரியாயிடும் அப்படிங்கிறனால தியானமாகட்டும் இல்லைன்னு கேட்டா பயிற்சி முயற்சிகளாகட்டும் அது செய்யறோம். அந்த பயிற்சி முயற்சிகளும் தியானங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அகத்தை சுத்தம் பண்ணி சரிப்படுத்துறது அப்படிங்கிற தவறான நம்பிக்கை தான் திரும்ப திரும்ப அடுத்தடுத்த பயிற்சியை உள்ள போறேங்க. இப்ப ஐயா அதுல எல்லாம் உள்ள போனதுனால இதுல கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. திரும்ப வந்து பாத்தீங்கன்னா அதே ஃபேமிலி அதே சுச்சுவேஷன் அதே பிரச்சனைக்குள்ளார போறப்ப திரும்ப அங்க வேற இடத்த மாத்திர மொழிய பிரச்சனை நம்ம கிட்ட இருக்கு அப்படிங்கிற எண்ணத்துல விட்டு நம்ம வெளியே வந்துடுறோங்க ஐயா. ஐயா கிடைச்சதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா அகம் புறம் அப்படிங்கறது சொன்னதுனாலதான் இல்ல அடிப்பட்டதுனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கறதே தெளிவுபடுத்த முடிஞ்சிருக்கு. அப்ப இந்த தெளிவு வராம நம்ம செய்யக்கூடிய செயல் அனைத்தையும் பிரச்சனைகளை வந்து பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே இருக்கும், அதிகப்படுத்தியதே இருந்திருக்குங்க ஐயா. ஆமா, அது அது நமக்கு கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு கிஃப்ட்னு வச்சுக்கோமே. ஆனா நம்மள மாதிரி அடிப்படாம இப்பதான் ஆரம்பத்துல போறாங்கன்னா நம்ம சொல்றதை பார்த்தா நம்மள ஒரு வினோதமான ஆளா பாக்குறாங்க. ஐயாவே சொன்னார், நான் ஞானம் அடைஞ்சோன்னு நண்பர்கிட்ட சொன்ன தெரிச்சு ஓடிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்ப நாம ஞானம் அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த கேள்விகள் வீட்டுல எல்லாம் கேட்கறப்ப வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய நண்பர்களாகட்டும் சொந்த மனைவி ஆகட்டும் இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சான்ஸுக்காக எதிர்பார்க்கறாங்க. ஏதோ இடத்துல நான் மிஸ்டேக் பண்ண டக்குன்னு அதை போட்டு உடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு பெரிய மாற்றத்துல நம்ம புரிஞ்சுக்கிட்டதுனால சரி போன்னு விடுறோம். ஆனா அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா எகைன் அதே தியான முறையில இதெல்லாம் போறீங்க வர்றீங்க இதை கூட நீங்க சரியா எடுத்துக்க ஹேண்டில் பண்ண முடியாதா அப்படின்னு அவங்களுடைய தவறை கூட நம்ம மேல திருப்பிடுறாங்க. இதே ஐயாவோட புரிதலுக்கு முன்னால இருந்தா நாமளும் அவங்களோட வந்து பாத்தீங்கன்னா சரி சரி மல்லுக்கட்டு அப்படிங்கிற மாதிரி நின்றுப்போம். பட் அந்த புரிதலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள பாவமாவும் நம்ம சரி போ அப்படிங்கிற மாதிரி மன்னிச்சு விடுற மாதிரி ஒரு புத்தியும் நமக்குள்ள வந்துருதுங்க ஐயா. அப்ப என்னன்னா அந்த புரிதல் இல்லாத நிலையில வந்து நம்மளுக்கு யார் ஹெல்ப்புக்கு வர்றாங்க இல்ல நம்மளுக்கு ஹெல்ப்புக்கு வந்ததோட செயல் என்ன அது கூட புரியாம அவங்களோடவே சண்டை போடுற மாதிரி போய் தான் இந்த மனசே இல்லாம இருந்தா பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு கஷ்டமான நிலையில தள்ளப்படுறோம். ஏன்னா அது எதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்புக்கு வந்து புரியலையே, புரிய விடல யாருமே. பட் வேடிக்கை பாருங்க, மனசு எதுக்கு இருக்குன்ட்டு ஐயாட்ட வந்த பிறகு தானே தெரியுது நமக்கு. உண்மைதாங்க ஐயா. படம் போட்டோம் பாருங்க, ஆன்மா, கான்சியஸ்னஸ், அப்புறம் மைண்டு, பாடி, இந்த மாதிரி பிரிச்சு அவரு சொல்லி கொடுத்தாங்க. இந்த கான்செப்ட் வெளியே சின்ன வயசுல இருந்து வளர்ந்துருக்கோம் நமக்கு. அது கரெக்ட் தாங்க. நம்ம சின்ன வயசுல இருந்து நம்மளுக்கு வந்து ஆன்மீகம் அப்படிங்கிற பாதையை வந்து பாத்தீங்கன்னா கடவுள் இது வணங்குறதும் ஆன்மீகமே பூஜை இல்லையே, கொஞ்சம் புனஸ்காரங்க பாருங்க. இது இல்ல கல்ச்சுரல் பூஜை கான்செப்ட். புனஸ்காரங்கள் அதுதான் வந்து நம்மளை சரிப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வளையத்துக்குள்ளார கொண்டு நிறுத்திட்டாங்களே.
நம்ம மனசு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு, நம்ம ஒர்க்கு பிடிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து ஆலயம் அப்படிங்கிறது கோவில் பூசாரிங்கிறதெல்லாம் அதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு அமைப்புகள். ஒரு கோவிலுக்கு ஒருத்தர் போறாங்க அப்படின்னு கேட்டா அங்க பிரச்சனையை சொன்னா அந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வு தரக்கூடிய இடமா இருந்ததுங்க. இன்னைக்கு அது வந்து அதான் அது காலப்போக்குல பலன் மாறி போயிடுச்சுங்க. அதுல சிக்கிட்டோம், நம்ம கோயில்கள்ல எல்லாருமே அதுல வந்து சிக்க வச்சுட்டோம். கோயில்ல அந்த வாழ்க்கை வளங்களை கேட்கறதுக்காக தான் போறாங்க, வியாபாரம் தான் போறாங்க. அவங்க தன்னை ஆமாங்க. வளர்த்துக்கணுன்ற. ஆமாங்க. அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவில்கள் வந்து பாத்தீங்கன்னா உள்ள போயிட்டு நல்லாவே பழைய கால நூல்களை படிக்கிறப்ப நல்லாவே புரியுதுங்கய்யா. ஒரு நபர் வந்து வீட்டுல பிரச்சனைன்னா அவர் பிரச்சனைய வந்து காது கொடுத்து கேட்டு அதுக்கு எப்படி சொல்யூஷன் தரக்கூடிய ஒரு இடமா இருந்தது போக, இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அமைப்பை உருவாக்கி கோவில்ல கொண்டு நிக்க வச்சு போகக்கூடாது, இல்லைன்னா அது இப்போ திரும்ப திரும்ப போகணும். அந்த ரெண்டு கோட்டுக்கு ஒண்ணு அந்த கடைசி அடிக்கடி போறது, இல்லைன்னா சுத்தமா போக மாட்டேன் அப்படிங்கிறது. திரும்ப அந்த இடம் நம்மளுக்கு என்ன கொடுக்குதுங்கிறத பத்தி பாத்தீங்கன்னா முழுமையான விளக்கம் யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்கய்யா. இப்ப இந்த பிரச்சனை இந்த இடத்துல வருது. இப்ப சமீபத்துல நான் சந்திச்ச ஒரு சின்ன பிரச்சனையை சொன்னா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறீங்கய்யா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது ஆன்மீக சார்ந்து இருந்ததுங்க. இப்போ ரொம்ப நாள் விளக்கத்தை வந்து ரொம்ப அதிசயமா புரிஞ்ச மாதிரி இருந்ததுங்க. ஒரு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணியிருக்காங்க. அங்க வந்து ஒரே பரபரப்பு, அப்படி பண்ணு இப்படி பண்ணு சொல்லி தரக்கு நிறைய பெரியவங்க எல்லாம் வந்துட்டாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை வருது, இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அந்த சடங்கு முடியிற வரையிலும் வண்ணான் துணி தான் போடணும் அப்படிங்கிறாங்க. அவங்க துணி தான் நம்ம போடணும், அப்பதான் நல்லது, அதுக்கு வந்து காலங்காலமா இருக்குன்றாங்க. எனக்கு அந்த செகண்டே புரிஞ்சுதுங்க. சரி, ஓகே, உங்ககிட்ட பேசினா அப்படின்னா நம்ம இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த சடங்குக்காக சண்டை அங்க கேட்டு இங்க கேட்டு ஒரே அது பரபரப்பா இருந்து ஒரு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறுத்தி கேட்டேங்க, எதுக்காக இதை போடணும் தெரியுமா, எதுக்காக போடுறீங்கன்னு கேட்டா, இப்படி எல்லாம் நீங்க கேட்க கூடாது, இது பழங்காலமா போட்டுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்ற, ரொம்ப வருஷமா போட்டு இருக்காங்க அப்படின்னு. சரி, ஓகே, ரொம்ப வருஷமா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்தை எடுத்துக்கோங்க. அந்த காலத்துல இந்த தொழில் செய்யறவங்க வந்து வசதியாவோ கோடீஸ்வரனா இருந்தாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல இல்ல அப்படின்னு. சரி, அவங்க கிட்ட தான் இந்த சீட்டு தரங்கு வரப்ப துணிகள் போடணும் அப்படின்னு சொல்றீங்களே, அவங்க துணி ஏதாவது வாங்கி வச்சிருந்திருப்பாங்களா, இல்ல வெளியூர் துணி தான் தருவாங்களான்னா வெளியே இருக்கக்கூடிய துணி தான் கொடுத்துருக்கணும். அப்ப குக்கிராமங்கிறது அதிகமா இருந்துச்சு. அப்போ யார் யாரெல்லாம் துணி போட்டாங்கிறது எல்லாத்துக்குமே தெரியுமே, மத்தவங்க துணி நம்ம கையில கொடுத்தவங்க சும்மா விடுவாங்களான்னு கேட்டு எல்லாரும் முழிக்கிறாங்க. அப்ப இதுக்கு என்ன பதிலுங்க தெரியலீங்களா, ஆமாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த காலத்துல எது உருவாக்குனா அப்படின்றது அப்புறம் நான் சொன்னேங்க. வண்ணான் அப்படிங்கிறது வந்து ஒரு இதையா கொண்டு போயிடாதீங்க, அது ஒரு தொழிலுங்க. வண்ணான்னா சுத்தப்படுத்துதல். அப்ப நம்ம உடைகள் வந்து சுத்தமான உடைகளை போடணும்னு சொல்றதுக்காக அதை சொல்ல போய் அது மறைவு மறைவு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் மாத்திட்டாங்க. இப்ப இந்த ஒவ்வொரு நிகழ்வும் இந்த மாதிரிதான் இருக்குங்க. நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட நிகழ்வை விட்டு ரொம்ப தொலைவு தூரம் நம்ம கடந்து வந்துட்டோம். ஏன்னு கேட்டா நம்ம கிட்ட என்ன இருக்குன்னு தெரியறதுக்கு உண்டான அக செயல்களை வந்து பாத்தீங்கன்னா சிந்திக்காம அந்த அது அது தாண்டி 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 போய் எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா அதுக்குள்ள சிக்கிடுறாங்க. அப்ப மனக்குழப்பம் எல்லாம் வர்றது பெரிய இல்லை, மன போராட்டம் மன போரே வரலாங்க, தாராளமும் வரும். ஏன்னா அவங்க புரியாம தானே சண்டை போடுறாங்க. இது சொன்னோன்னா அவங்க எல்லாரும் முழிச்சு பாக்குறாங்க. படத்தை விட்டுட்டு நம்ம எங்கேயோ போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். டைமும் இல்ல, மனக்குழப்பம் அப்படிங்கிறது வந்து பழைய காலத்துல இருந்து சரிப்படுத்துறது வந்து இன்னைக்கு பூராமே வந்து குழப்பறக்காவே கொண்டு போயிருக்காங்க. எல்லாத்தையும் குழப்புறாங்க. சரி, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பிரேக் எடுத்துட்டு செகண்ட் ரவுண்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம். இந்த இதுக்கு செஷனுக்கு டைம் ஆயிடுச்சு, கட் பண்ணிக்கிறாங்க. சரி, இதில் புதுசாக வந்திருக்கிற சில பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கேள்விகள் நீங்கள் எதாவது கேட்க விரும்புகிறீங்களா? தினேஷ் மூர்த்தி, கார்த்திக் பாபு, தனீஸ்வரன், அப்புறம் ஐபேட் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. ஏதாவது கேள்விகள் கேட்க விரும்புனீங்கன்னா ஏதோ இந்த டைட்டிலில் வேற ஐயா கருத்துக்கள் சம்பந்தப்பட்ட எது வேணாலும் கேட்கலாம். சரி சரி, வாங்க நம்ம மெயின் கருத்துக்களுக்கே வருவோம். ஸோ ஒருத்தர் வந்து மன சம்பந்தப்பட்டு
கஷ்டப்பட்டு இருக்காரு, வருத்தப்பட்டு இருக்காரு, வருத்தம் அப்படின்னா எப்படி அவரை சொல்லி மாத்துறது, அதை பற்றி தான் நம்ம பேசிட்டு இருந்தோம். கரெக்டுங்களா? எப்படியெல்லாம் சொல்லி மாற்றலாம், பாயிண்ட் பை பாயிண்ட். இப்போ நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணலாம். பாயிண்ட் ஜாஸ்தியெல்லாம் பேசக்கூடாது, பாயிண்ட் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லலாம்? அவர் மன இயக்கத்தை பத்தி புரிஞ்சுக்கணும் இல்லையா? அதாவது உணர்வோட இயக்கமும் அறிவோட இயக்கமும் எப்படி இருக்குன்ற மாதிரி முதல்ல புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஏன்னா அது ரெண்டுடைய கிளாஸ் தான் அவருக்கு மனப்பிரச்சனைக்கு ஆரம்பமே அதுதான். அதனால அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். மன இயக்கத்தையும் இயக்கத்தையும் பத்தி புரிஞ்சுக்கணும், உணர்வோட இயக்கத்தை பத்தி. அப்புறம் புரிஞ்சின பிறகு நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு புறத்துல உலகத்துல, அதாவது உங்களுக்கு மத்த பிரச்சனையா இல்ல உங்களுக்குள்ளேயே இந்த மன ரீதியா சில பிரச்சனையா அப்படின்னு கேட்கணும். அவங்க இல்லை எனக்கு புறத்துலதான் பிரச்சனைன்னா புறத்துல அதை யாருக்கிட்ட அணுகணும், அதுக்கான யார் எப்போ அணுக அதுல ஸ்பெஷலிஸ்டா யார் இருக்காங்களோ அவங்கள அணுகி அதை தீர்த்துக்கணும். உங்களுக்குள்ள இருக்கிற சில பிரச்சனைகளை அது எப்படி அணுகிறதுன்றது நீங்க இந்த மன இயக்கத்தை பத்தி புரிஞ்சுக்கும் போது அதை நீங்க ஏத்துக்கும் போது என்ன ஆகுனாக்கா அதை மறைஞ்சு போயிடும். அது தானா போராடுற வாசம், அது எதிர்க்கிற வாசம், அது நமக்கு பிரச்சனை ஆகுது. அது எதிர்க்கிறது நிறுத்தினாவே மன பிரச்சனைகள் அனைத்தும் சால்வ் ஆகிடும் அப்படின்னு அவருக்கு புரிய வைக்கணும். அது அந்த உணர்வுடைய இயக்கம் அது நம்மளுடைய இயல்புக்கு ஏற்ற மாதிரி தான், சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் தன்னுள்ள எண்ணங்கள்ல அந்த உணர்வுகளை எழும். அந்த உணர்வுகள்ல வேணும்னா புறத்தேவைக்கு வேணும்னா பயன்படுத்திக்க, இல்லாட்டா நீங்க சும்மா இருந்துருங்க அப்படின்னு அதை சொல்லணும். அதுங்கிட்ட நீங்க வானானோ இல்லை வேணும்னோ பிடிக்கும் போதோ இல்லை தள்ளும் போது தான் உங்களுக்கு மனப்பிரச்சனைகள் வெள்ள மனப்பாட்டங்கள்லாம் ஏற்படுது. அதை நீங்க பண்ணாதீங்க, அதை பண்ற வசம் அது வலுவடையுது, மேலும் கூடுது அப்படின்னு அவங்களுக்கு சொல்லணும். இப்போ நீங்க சொல்றது அவருக்கு அகம் புறம் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றீங்க. இப்போ நம்ம மீட்டிங்லயே 2-3 மீட்டிங்கு முன்னாடி நினைக்கிறேன் ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, எனக்கு ஜாப் ரொம்ப டெம்பரரியா இருக்கு, பய உணர்ச்சி வருது, 2-3 மாசத்துக்குள்ள எனக்கு ஜாப் போயிடும் போல இருக்கு, பய உணர்ச்சியா வருதுயா, நான் என்ன பண்றது அப்படின்னு. தெரியுது கான்செப்ட், ஐயா கான்செப்ட் தெரியுது. அது இயல்பு தானங்க, அது ஏற்படதான் ஏற்படும். தண்ணியில கல் அடிச்சா அதனால அலை ஏற்படதான் ஏற்படும். அந்த அலை ஏற்படக்கூடாதுன்னு நம்ம முயற்சி பண்ணக்கூடாது. அதுக்கு நம்ம புறத்துல வேற ஏதாவது வேலை அவரு தேடிக்கணும். அந்த தேடி அந்த நிரந்தரமான தேடி அடையிற வரையும் அவருடைய மன இயக்கம் அது மாதிரிதான் இருக்கும். அது எல்லாருக்குமே இருக்கு, அவருக்கு மாத்திரம் இல்லை, எல்லாருக்குமே ஒரு வேலை நிரந்தர வேலை தான் ஒரு சோர்ஸ். அந்த சோர்ஸ் நிக்குதுன்னா எல்லாருக்குமே மன அலைச்சல் ஏற்படதான் ஏற்படும். அது உங்களுக்கு நீங்க புறத்துல வேற ஏதாவது வேலை, ஒரு நிரந்தரமான வேலையை ஒரு வேலையை நீங்க தேடிக்கணும். அப்படி அது தேடும் போது அது கிடைக்கும் போதுதான் அது சால்வ் ஆகும். அவரு இல்லாட்டா அவருடைய இயல்பு அது மாதிரி இருக்குது, அது அவர் ஏற்றுக்குதான் ஆகணும். அது தேடி முடிய கிடைச்சிக்கிற வரையும் அவர் மனது அப்படிதான் இருக்கும். அதை அவர் ஏத்துக்கினார்னா அது கூட போராடாம அது கிடைக்கிற வரையும் போராட்டமா அது மனசுல அந்த பயம் இருந்துதான் இருக்கும். அந்த பயத்தோட இன்னொரு போராட்டம் அவர் ஏத்துக்க மாட்டார். புறத்துல போராடி வேற வேலை கிடைக்கணுங்க, போராடலாம். ஆனா அந்த பயத்துக்கு எதிராகவே போராட தேவையில்லை. அந்த பயம் இருக்கோசம் அவர் தேடுதலே தொடங்குறாரு. அந்த பயம் அவருக்கு உதவிக்கு தான் வந்திருக்கு. அதனால நீங்க பயப்பட தேவையில்லை. பயம் வந்தா உங்களுக்கு அந்த பயத்தினால்தான் நீங்க வேற முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னு அவருக்கு புரிய வைக்கணும். அந்த பயம் உங்களுக்கு உதவிக்கு தான் வந்திருக்கு, அது உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க வரல. அந்த பயத்தினால்தான் நீங்க தொடர்றீங்க, வேற வேலையை தேடுறீங்கன்னு சொல்லணும். வேற என்ன பாயிண்ட் சொல்லி அவங்களுக்கு? ஐயா ஃபர்ஸ்ட் பாயிண்டாவே அவர் பாத்தீங்கன்னா இது ரொம்ப சீக்கிரமா சரி பண்ணக்கூடிய ஒண்ணுதான் அப்படின்னு முதல் வார்த்தையாவே போட்டோம்னா அவங்க ஏன் அப்படின்னு ஏன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் பண்ணுவாங்க.
இது எல்லாத்துக்கும் வர்றதாம்மா, உனக்கு மட்டும் அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு செகண்டா சொன்னோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் வருமா, ஏன் வரும் அப்படிங்கிறப்ப அந்த அகம் புறம் அப்படிங்கிறது கொஞ்சம் டீப் ஒவ்வொரு ஸ்டெப்பா புரிய வச்சு கொண்டு போலாம். அந்த ஃபர்ஸ்ட் வார்த்தை இது எல்லாத்துக்கும் வர்றதுதான், இது ரொம்ப சீக்கிரமா சரி பண்ணிட முடியும் அப்படிங்கிறது. இப்ப அந்த 2 வாரத்துக்கு முன்னாடி நடந்த மீட்டிங்ல கூட நீங்க சொன்ன அந்த வேலை வந்து போயிருமோன்னு பயமா இருக்குன்னா இதுல ஒரு காரணத்தை பாருங்க. அந்த வேலை மேல வச்சிருக்கிற நம்பிக்கை அவருடைய திறமை மேல அவர் வைக்கலைங்க. அந்த திறமை அந்த வேலை போகுதுங்கிறப்ப பயம் வருதுங்க. பட் அவர் திறமை மேல ஒரு நம்பிக்கையை வைக்கலன்றது உண்மைங்க. ஏன்னா எப்படி எல்லாரும் கடைசி வரலும் ஒரே வேலையில இருப்போம் அப்படிங்கிறதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. அந்த வேலையை விட்டு தூக்க மாட்டாங்க அப்படிங்கிற கேரண்டி கிடையாதுங்க. ஃபைனலைஸ் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய திறமை மேலே தன் திறமையை அதிகப்படுத்திக்கக்கூடிய உண்டான வேலையை தான் அவர் பார்த்திருக்கணும் ஒழிய, இன்னைக்கு 190% என்ன பண்றாங்கன்னா அந்த கம்பெனி மேல வைக்கிற ஹோப் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய இண்டிவிஜுவல் திறமை மேல வைக்கிறது இல்லைங்க. அந்த திறமை அதிகப்படுத்திக்கணும் அப்படிங்கிறது வைக்கிறது இல்லைங்க. அது கண்டிப்பா அது வச்சிருக்கணுங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா பயக்கிறார் அப்படின்னா பயம் வர்றது கரெக்ட் தான். ஏன் பயம் வரான்னா அது வேலை மேல நம்பிக்கை வச்சிருக்காரு. அப்ப வேலை போச்சுன்னா பரவாயில்ல, நம்ம திறமையை மட்டுமே முடிவு பண்ணணும். முடிவையும் நம்மளுடைய திறமையும் முடிவை நம்ம எடுத்துக்கணும். நம்ம திறமையை முழுசா நம்பணும். அப்படி நம்புறப்ப இந்த வேலைன்னு அடுத்து நம்ம திறமைக்கு தான் பணம் தராங்களோ அந்த கம்பெனிக்காரன் நம்மள உருவத்தை பார்த்து கொடுக்கல. அவன் நம்புற நம்மளை வந்து பாத்தீங்கன்னா நாம அந்த கம்பெனி மேல நம்பிக்கை வைக்கிற அளவுக்கு நம்ம மேல நம்பிக்கை வைக்கலைங்க அவரு. அதனாலதான் அந்த பயம்ட்டே வந்துட்டு இருக்காரு. அடுத்த கம்பெனி அப்படின்னு போறாருங்க. நிறைய கம்பெனிகள் நானும் பார்த்து வந்ததுனால வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த பயம் ஆரம்பத்துல இருக்கும். பட் அதை புரிஞ்சுட்டாருன்னா நம்ம மேல திறமையா இருக்கணும் அப்படிங்கறத புரிஞ்சுட்டாருன்னா 100% தெளிவாயிருவாருங்க. ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். சொல்லுங்க. எங்க இருந்து பேசுறீங்க தனீஸ்வரன்? ஓசூர்ல இருந்து பேசுறேன் பிரதர். ஓ, பிரமாதம் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க போல இருக்கு. ஆமா, ஆல்ரெடி யூடியூப்ல நிறைய ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷம். ஜூம் மீட்டிங் வந்து ஆமா அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா இருக்கு. ஞான புரிதல்ங்கிறது கொஞ்சம் வளர்ந்துகிட்டு இருக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த புரிதல் வந்துட்டு அதிகமாயிட்டு இருக்கு. சரி, இந்த மாதிரி கலந்துக்கும் போது நாம பேசும் போதும் அந்த புரிதலை சொல்லும் போதும் நீங்க சொல்லும் போதும் ஒரு இன்டராக்ஷன் செக்ஷன்ல நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் பிரதர். வாங்க. அதாவது திங்க் அண்ட் தாட் அண்ட் திங்கிங் சொல்றாங்க இல்லையா, அந்த இடத்த நல்லா புரிஞ்சுக்கிட்டா வேலைங்கிறது புறத்துல இருக்கு, பயங்கிறது அகத்துல இருக்கு. அந்த புரிதல் நல்ல ஸ்ட்ராங்கா உறுதியாயிடுச்சுன்னா நம்மள நாமளே சரி பண்ணிக்கலாம் பிரதர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே. அந்த புறத்துல வந்து வேலை தேடணும் நம்ம போயிட்டு. ஆனா அகத்துல வந்துட்டு அந்த பய உணர்வு வரத்தான் செய்யும். தாட்டு திங்கிங் நம்ம வந்து தாட்டுன்னு விட்டுட்டோம், அதை திங்கிங் எடுக்கக்கூடாது. நம்ம வந்து வேலை தேடுறதுல திங்கிங் பண்ணணும். என்ன என்ன பண்ணலாம், பிளானிங். அப்படி போயிட்டோம்னா அந்த பய உணர்வு குறைஞ்சிரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிரதர். கரெக்ட். ஓகே. தேங்க்யூ. ஓகே. இதுவும் ஒரு நல்ல சொல்யூஷன் தான். அதாவது வந்த பிரச்சனைக்கு தாட் அண்ட் திங்கிங்கிறது ஒரு நல்ல சொல்யூஷன் தான். ஆனால் இந்த அகம்புறமும் தாட் அண்ட் திங்கிங்கும் ஒரு பிரச்சனைக்கு கொடுக்கக்கூடிய சொல்யூஷன் தான். வேலைங்கிறது புறத்துல இருக்கு பிரதர். அந்த நம்ம புறத்துல நம்ம போய் தேடணும், நம்ம முயற்சி எடுக்கணும். அதெல்லாம் வந்து புறத்துல இருக்கு. அகத்துல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்பங்கும் போது பய உணர்வு வரத்தான் செய்யும், தாட்டு அது வரத்தான் செய்யும். ஆனா அதை அடுத்து திங்க் பண்ணக்கூடாது. திங்க் பண்ணிட்டு கொஷினா கேட்டுட்டுன்னா அது இன்னும் அதிகமா தான் ஆகும், கம்மி ஆகாது. ஆனா அவர் இந்த செஷன்ல இப்ப அட்டன் பண்ணி இதெல்லாம் கேட்கும்போது இன்னும் நல்ல புரிதல் ஏற்பட்டு அவர் வேலையில கொஞ்சம் மும்மரமா டைம் அதிகமா செலவு பண்ண முயற்சிகளை அதிகம் பண்ணலாம். முயற்சிகள்ல தோல்வி இருக்கதான் செய்யும். வெற்றி அடைகிற வரைக்கும் அந்த நம்ம தோத்துக்கிட்டே இருக்கணும், வெற்றி அடைகிற வரைக்கும். அப்படிங்கும் போது அந்த நம்பிக்கை அதிகமாக ஒரு நல்ல சொல்யூஷன் கண்டிப்பா அவருக்கு கிடைக்கும் அவருக்கு. வெரி குட். நல்லதொரு பாயிண்டாக கொடுத்துருக்கீங்க. இப்போ முதல்ல படத்தை போட்டான்னா அந்த ஆள் ஒடுங்கி நடுங்கி நின்ன ஆள் வீரப்பா மாதிரி நின்றுடுவான் போல இருக்கு. அப்போ அங்கே நீங்கள் சொல்லியிருக்கிற பாயிண்ட்டை போட்டான்னா சபாஷ், நல்லதொரு பாயிண்ட். வணக்கம், கேக்குதுங்களா? கேக்குதையா. என் பேர் கணேசமூர்த்தி, நான் சவுதியில இருந்து பேசுறேன். என்ன ஒரு விஷயம்னா, புரிதல் எனக்கு ஆர்வம் ரொம்ப அதிகமா. நானும் அந்த யூடியூப் பார்த்து அது மூலமா தான் நானும் இந்த பயணத்துல வந்தேன், நான் பகவத் பாதைக்குள்ள. இப்போ விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மீட்டிங் எல்லாமே நல்ல ஒரு இன்ட்ராக்ஷனா இருக்கும். ஆனால் அன்பார்ச்சுனேட்டா இப்போ இங்க மணி பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா ஒரு 5:20 அந்த மாதிரி தான் ஆகுது.
ஸோ அதனால என்னன்னா 5 மணிக்கு ஆஃபீஸ் முடியும். ஸோ இது வந்து இங்க எனக்கு டிராவலிங்கே ஒரு 1/2 இருக்கிறதுனால வெறும் நடந்து போக வேண்டிய சூழ்நிலை ரோட்ல, மீன்ஸ் பஸ் ஏறுறதுக்கு. ஸோ அதனால கண்டினியூஸா ஒரு டிராஃபிக் நாய்ஸ் அந்த மாதிரி இருக்குமே தவிர என்னால நான் நிறைய வாட்டி இன்ட்ராக்ஷன்ல இன்வால்வ் ஆகலாம்னு பார்ப்பேன். பட் சூழ்நிலை அதுக்காக அமைகிறது இல்லை, அந்த டைமிங் கரெக்டா மேட்ச் ஆகுறது இல்லை. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் எவ்வளவோ விஷயங்கள் நீங்க திருப்பி திருப்பி கேட்டாலுமே என்னால கவனிக்க தான் முடியுதே தவிர பங்கு பெற முடியலங்கிற ஒரு வருத்தம் இருந்துகிட்டே தான் இருக்கு. கேட்டுட்டே தான் இருப்பேன் இந்த தொடர்ச்சியை. அண்ட் ஏதாவது ஒரு விஷயம் இந்த மாதிரி நம்ம பேசுறது வந்து பாஸ்கர் அவர்கிட்டையும் நம்ம ராஜேஷ் அவர்கிட்டையும் தொடர்ச்சியா இந்த கான்வர்சேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் சில பல சந்தேகங்கள் வரும்போது ஃபோன் பண்ணி இன்ட்ராக்ஷன் பண்றது உண்டு. ஸோ இது ஒரு நல்ல ஹெல்த்தியான கான்வர்சேஷனாகவும் போகுது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கு. நன்றி. நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் பஸ்ஸுலேயோ ஆர் நடந்து போகும்போதோ ஆர் பேச முடியாத சூழ்நிலையில் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் அனுப்பினாலும் சரி, 1 லைனோ 2 லைனோ கமெண்ட் அனுப்பினாலும் அந்த கமெண்ட்டை வச்சு நம்ம உங்கள் கருத்துக்களை இங்கே டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ கண்டிப்பா கண்டிப்பா முயற்சி அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா. அப்புறம் அந்த வாட்ஸ்அப் குரூப்லயும் தொடர்ந்து அவரு பாஸ்கர் அவரும் சரி, அப்புறம் வெங்கடேஷ் அப்படிங்கிறவரும் போடுற கருத்துக்களுமே பாத்தீங்கன்னா அது புரிகிறதுக்கு கஷ்டமா இருந்தா கூட, ஆனா அதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு அதுக்குள்ள ஒரு உள்ள அர்த்தம் இருக்கிறத புரிஞ்சுக்கும் போது அது ஒரு நல்ல தெளிவாகவும் இருக்கு. ஸோ தொடர்ந்து அவங்க அதை மாதிரி பண்ணாலும் நமக்கு ஒரு இன்னும் புரிதல் அதிகப்படுத்தும் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஃபீட்பேக். வருவாங்க இன்னும் வருவோம். இப்போ குயிஸ் வேற ஆரம்பிச்சிருக்கோம். ஆனா குயிஸ் வேற ஆரம்பிச்சிருக்கோம். அது இன்னும் ஒரு தலைப்பு கொடுத்து 4 பதில் கொடுக்கறது, அது வேற ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் அது புரிதல் இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துட்டு போவோம். சரிங்க, நன்றி. அந்த பயணம் தொடரட்டும். அது மாதிரி இன்னும் மேலும் ஞான புரிதல் இன்னும் கொஞ்சம் தெளிவா கிடைக்கிற வரைக்கும், எஸ்பெஷலி அந்த உங்களுக்கும் சரி, அவர் பாஸ்கருக்கும் சரி, ராஜேஷ்க்கும் சரி, ரொம்ப நன்றி. அவர் வெங்கடேசன் அவர் பேசுறது இதுலதான் நான் பாக்குறேன், பட் குரூப்ல அந்த மாதிரி எதுவும் பார்த்தது இல்லை. பட் அவரோட இன்ட்ராக்ஷனுமே பாத்தீங்கன்னா இந்த வழக்கமா நீங்க அவங்க ஹேமா சிஸ்டர் பேசுவாங்க, அப்படி இல்லைன்னா நம்ம அவர் வெங்கடேஷும் பாஸ்கர் இவங்க 3 பேரோட இது மட்டும்தான் இன்ட்ராக்ட் தவிர மற்ற யாரும் பெருசா இன்வால்வ் ஆக மாட்டோம். அதுவுமே ஒரு சின்ன வருத்தம் தான். லைக் புதுசா வந்தவங்க அப்படியே அமைதியாவே இருக்குமே, நம்மளோட அறகுறை புரிதலை சொன்னா கூட அதுல இருந்து விளக்கங்கள் நீங்க கொடுத்தீங்க. ஸோ அதுக்கான ஒரு வாய்ப்பும் ஏனோ தெரியல, அது அந்த பேசுறதுக்கான யாரும் இனிஷியேட்டிவ் எடுக்க மாட்டாங்கிறது ஒரு வருத்தமா இருக்கு. இல்ல குரூப்ல எல்லாருமே நண்பர்கள். ஐயா மெத்தட் என்னன்னா, இங்க யாருமே ஆசிரியர் கிடையாது, யாருமே ஸ்டூடெண்ட் கிடையாது. பகவத் மிஷன் மெத்தட் என்னன்னா எல்லாருமே நண்பர்கள். அப்போத்தான் வந்து ஈக்குவாலிட்டி கிடைக்கும், டிரான்ஸ்மிஷனும் கிடைக்கும் அப்படின்ட்டு. அதுதான் ஐயாவுடைய டீச்சிங் மெத்தடு. ஐயாவுடைய பிலீஃபை ஃப்ரெண்டாக இருந்தால் தான் நான் சொல்கிறதுக்கு அவனுடைய காதில் போய் விழுவும் அப்படின்ட்டு. அவரே நேரிலேயே நிறைய தடவை சொல்லியிருக்காரு, நண்பன்னா தான் வந்து சொல்கிறது போய் கரெக்டாக போய் சேரும், ஆசிரியர்னா அது ஒரு மெத்தடாக போய் சேராது அப்படின்னு. சரிங்க, ரொம்ப நன்றி. டாபிக் உள்ள போலாம்னு நினைக்கிறேன். நம்ம ஜெனரலா பேசுறோம் நினைக்கிறேன். நன்றி. வணக்கம் பாபுலால் ஐயா. வணக்கம், வாங்க. உங்க வாய்ஸ் இல்லாம போடக்கூடாது. அந்த ஒரு உதாரணம் சொன்னீங்க, அந்த அவங்க அந்த வேலை வந்து டெம்பரரியா இருக்கு, பயமா இருக்கு, அந்த மாதிரி ஒரு ஆங்ஸைட்டி இருக்கு அப்படிங்கிறது. ஸோ அவங்களுக்கு அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் திணிச்சு அவங்களுக்கு அது புரிய வச்சு அது அவங்களுக்கு புரிஞ்சு அதெல்லாம் பண்றத விட வேலை கிடைச்சிருன்றீங்களா? இல்ல, இப்போ ஒரு வேலை வந்து இப்போ அந்த எம்ப்ளாயர் வந்து பெர்மனண்டா வைக்கிறாரா இல்லையா, அவங்களுக்கு வேலை போயிடுமா இல்லையாங்கிற ஆசிலேஷன்னாலதான் அவங்களுக்கு அந்த ஆங்ஸைட்டி வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு வேலை ரெடியா இருக்கு, 50,000 ரூபாய் சம்பளம் நாளைக்கு அந்த வேலை எடுத்துக்கலாம்.
அந்த வேலை அவங்களுக்காகவே வந்து கொடுக்குறாங்க, பெர்மனண்டா ஆக்குறாங்க, அவங்களுக்கு பிடிச்ச ஊர்ல டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. அப்படிங்கும்போது அவங்க அதை எடுத்துக்குவாங்களா மாட்டாங்களா? அவங்களே கேட்கணும். பெர்மனண்டா 50,000 ரூபாய் சம்பளத்துல எடுத்துக்கிறாங்க. அப்போ அவங்க 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 வந்து அந்த எம்ப்ளாயரை பத்தி எல்லாம் ஒரு செகண்ட் கூட யோசிக்க போறது இல்ல. அப்போ நமக்கு எப்படி அந்த எம்ப்ளாயர் வந்து பெர்மனண்டா நம்ம அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலையோ, அதே மாதிரி நியாயமா ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கிற வியாபார தளத்துல எம்ப்ளாயருக்குமே நம்ம பெர்மனண்டா இருக்கணும். இல்ல இந்த பழைய காலத்து மாதிரி லாயல்ட்டி, இது விசுவாசம் அந்த மாதிரிலாம் இல்லை. அவங்களுக்கு நம்ம பெனிஃபிட்டா அவங்களுக்கு நம்ம வந்து ரெவென்யூ ப்ரொடியூஸ் பண்றோம், நம்ம இம்பார்ட்டன்ட்னு தேவை, நம்ம ஒரு நல்ல ரிசோர்ஸ்ன்ற ஒரு புரிதல் இருந்தா அவங்க விட போறது இல்லை. ஏதாவது ஒண்ணு பண்ணி வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. இல்ல நம்மளுக்கு அதை விட பெனிஃபிஷியலா ஒரு இடத்துல வேலை கிடைக்குது, நம்மளுக்கு ஃபேவரபிளா இருக்குன்னா நம்ம அதை இது பண்ணாம நம்ம பாட்டு போயிட்டே இருக்க போறோம். ஸோ இது ரெண்டு பக்கமுமே நம்மளுக்கு எது ஃபேவரபிளா இருக்கோ அதை மட்டும்தான் நம்ம சூஸ் பண்ணணும், நம்ம சூஸ் பண்ண முடியும், நம்ம சூஸ் பண்ண விரும்புவோம். இப்போ இங்க வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இங்க டெம்பரரியா இந்த வேலை டெம்பரரியா இருந்தாலும் இந்த சம்பளம் இருந்தாலும் இது கூட வெளியில கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி இவங்களே ஒரு முன் முடிவுல இருக்காங்க. அப்போ அவங்க அது அப்படிதானா? ஏன்னா இல்லைன்னா அவங்க பாட்டுக்கு அடுத்த ஆப்ஷனை பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க ஆல்ரெடி. ஸோ அப்படி இல்லைங்கிற பட்சத்துல ஏதோ ஒரு காரணத்தினால, அந்த ஊர்ல ஏதோ ஒரு சூழ்நிலைனாலேயோ சந்தர்ப்பத்தினாலேயோ இதை விட நம்மளுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷனோ இல்லது வேற ஒரு இதுவோ இந்த மார்க்கெட்லயோ இல்லது வாட் எவர் இட் இஸ், ஏதோ காரணத்தினால வேற ஒண்ணு கிடையாது அப்படிங்கிறத வந்து அவங்க தீர்க்கமா நம்புறாங்க, அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அதனால அவங்க வந்து இந்த இதுலயே இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு இடத்துல ஸ்டக் ஆகி இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்க இந்த மாதிரி ஒரு இடத்துலதான் நிக்கிறாங்க, இந்த மாதிரிதான் அவங்க மைண்ட் வந்து இத வந்து அணுகுது அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சாலே, இது வெளியில அவங்க அந்த பெர்மனன்சி கொடுக்குறாங்களா, சேலரி இது பண்றாங்களாங்கிறதெல்லாம் தாண்டி இவங்களா ஒரு கிரியேட் பண்ணிக்கிட்ட ஒரு ஃபில்டர் தான் அப்படிங்கிறது புரியும். அதுக்கு உடனே சொல்யூஷன் தேடி வேலை பர்மனண்டா ஆக்கி அதெல்லாம் கூட இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஜஸ்ட் இதுதான் நடக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க உணர்றதுக்கே கொஞ்சம் காலம் தேவைப்படலாம். அந்த அவேர்னஸ் வந்தாலே அவங்களுக்கே தெரியும் அடுத்து என்ன பண்ணணும்னு. அவங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவாங்க. இல்ல சரி இப்போ இந்த பிரச்சனை வரப்போகுது, பட் வந்த பிறகு அதை எதிர்நோக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்ற வரைக்கும் அதை போட்டு உருட்டிட்டு உலட்டிட்டு இருக்க மாட்டாங்க. அந்த பிரச்சனையை எதிர்கொள்றதுக்கான ஒரு முதல்ல வந்து ஒரு நேர்மையா, சரி இது ஒரு பிரச்சனை, அதுல இருந்து தப்பிக்கணும் அல்லது வந்து அதை இது பண்ணணுங்கிற மாதிரி இல்லாம அதை ஃபேஸ் பண்ணிக்கிறதுக்கே ரெடி ஆகுறது வந்து நம்ம முதல்ல நம்ம எதனால இதை வந்து இவ்வளோ வெயிட்டேஜ் கொடுக்குறோம், ஏன் நம்ம வந்து இதுலயே வந்து இது பண்ணி இருக்கோம் அப்படிங்கிறதுல ஒரு ஒரு நேர்மையான புரிதல் இருந்தாலே, அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் வந்தாலே கொஞ்சம் கொஞ்சமா வந்து அதை ஹேண்டில் பண்றதுக்கான பவருக்கு முன்னாடி அட்லீஸ்ட் அதை ஃபேஸ் பண்ண ரெடி ஆயிடுவாங்க. அண்ட் எப்போ ஃபேஸ் பண்ணணுமோ அதுக்கு முன்னாடி 1 மாசம் 6 மாசம் முன்னாடியிலேருந்தே அந்த ஒரி பண்ணிட்டு இது பண்ணிட்டு உழண்டுட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த இடத்துல இருக்கும்போது நம்ம பொருளாதாரத்திலயோ அல்லது மற்ற விஷயத்திலயோ கூட முன்ன பின்ன ஏத்த இறக்கமா இருப்போம். ஆனா நம்ம எந்த மாதிரி போய்கிட்டு இருக்கோம், எப்படி இதை இது பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு பாட்டம் லைன், ஒரு தைரியமா அவங்க ஃபங்க்ஷன் பண்ண முடியும். ஓகே, நன்றி. சரி, வேற யாராவது கருத்துக்களை சொல்ல விரும்புறீங்களா? ஐயா, அவரு எல்லா முயற்சியும் எடுத்துட்டு புறத்துல எல்லா முயற்சியும் எடுத்துட்டு இதுக்கப்புறம் டோட்டல் மைண்ட் கிட்ட ஒப்படைச்சிட்டு கம்முன்னு தான் இருக்கீங்க. இறைவன் இதுக்கு மேல என்ன பண்றாரோ பண்ணிட்டான்ற மாதிரி ஒரு நிலைக்கு வந்தோம். ஃப்ராக்ஷன் மைண்ட்ல இவர் புறத்துல எல்லா செயலும் செய்யணும். ஏன்னா அவருக்கு ஃபைனான்சியலா ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. இது நின்று போச்சுன்னா இன்னொன்று சோர்ஸ் இல்லாததுனால தான் அவர் பயத்துக்கு காரணம் வந்து அந்த ஃபைனான்ஸ் தான் ப்ராப்ளம். இவர் புறத்துல முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கணும். பண்ணிட்டு இதுக்கப்புறம் இறைவன் வழியான்ற மாதிரி டோட்டல் மைண்ட் கிட்ட விட்டு இருக்க வேண்டியது. சரணாகதி இது அப்புறம் இறைவன் தான் அப்படின்ற மாதிரி இல்லை டோட்டல் மைண்ட் கிட்ட விட்டுட்டு சமாதானமா இருக்க வேண்டியதுதான்.
அதனால பயம் இருக்குமானா பயம் இருக்குதான் இருக்கும். அது இன்னொரு இடத்துல அவர் மன ரீதியா செட்டில் ஆகிற வரையும் அவருக்கு அந்த பயம் இருந்ததா இருக்கும். இன்னொரு இன்னொரு விஷயம், இப்போ அந்த வேலையில வந்து பெர்மனண்டா இருப்போமா, தூக்கிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு இது வந்து இவங்களுக்கு இவங்களுக்கு மட்டுமே கூட அப்படி இருக்கலாம். இப்போ அது வந்து ஒரு ஃபேக்டா ஒப்பீனியனா அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ உண்மையிலே 100% அந்த முதலாளி வந்து இவங்களை தூக்க தான் போறாங்க எனி டைம் அப்படிங்கிறது இவங்களோட அபிப்பிராயமா உள்ள உண்மையிலே இருக்கா அப்படிங்கிறது நம்மளால சொல்ல முடியாது. அண்ட் இப்போ சப்போஸ் அவங்க அந்த மாதிரி ஒரு பதட்டத்திலயோ இதுலயோ போக ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, அவங்க அந்த வேலையில கவனம் சிதறி அவங்க அந்த பயத்திலே வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி விட்டேத்தியா அந்த வேலையில சரியா கவனம் செலுத்தாம எனக்கு என்னன்னு கூட பண்ண ஆரம்பிக்கலாம். அப்போ அவங்கள தூக்கணும்னு நினைக்காத முதலாளி கூட இப்ப இவங்க அந்த பதட்டத்தினால வெறுப்புனால ஒழுங்கா வேலைக்கு போக ஆரம்பிக்காம இருக்கும்போது அவங்க அதை ஸ்மெல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சரி, அப்போ ஒருவேளை இது இது உண்மையிலே இதை பெர்மனன்ட் ஆக்க தேவையில்லையோ, சரி அவ்வளவு ஒன்றும் பெருசா ஒன்றும் இல்லை அப்படின்னு அவங்க சொந்த காசுலயே சூனியம் வச்சுக்கிற மாதிரியே கூட வந்து இதை லீட் பண்ணலாம். அதனால வந்து எதுவுமே வந்து இதுதான் அப்படின்னு தெரிஞ்சுட்டா அதை என்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம். இல்ல தெரியலங்கிற பட்சத்துல நம்மளா உள்ளுக்குள்ள ஒரு ஒரு சீன் ஓட்டி ஓட்டி நம்ம பண்ண ஆரம்பிச்சோம்னா நினைக்காதவன் கூட நினைக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் வந்து பிரச்சனையாயிடுது. கரெக்ட். That is correct. That is a practical point. இன்னொரு ஆப்ஷனா இருக்குங்க ஐயா. இதோட இப்போ நம்ம பரவா வேலை செய்யறோம், இன்னும் எஃபர்ட் போட்டு நிறைய பண்ணாலும் நம்மள வேலை தூக்காம கூட வச்சுன்னு இருக்கலாம்ன்ற மாதிரி கூட அவர் இன்னும் முயற்சி பண்ணி கூட ஓனருக்கு ஒரு விசுவாசி மாதிரி அவரு தன்னுடைய வேலை மூலம் காட்டி காட்டி செய்து அந்த அவரை பண்ணிக்கலாம். ஓ, இவர் நல்ல ஒர்க்கரை, இவர் நம்ம எடுத்தா நமக்கு தான் லாஸ்ன்ற மாதிரி கூட அவருக்கு ஒரு புரிதல் ஏற்படுத்தணும் அந்த ஓனர். அப்படிங்கும் போதும் கொஞ்சம் அதாவது நம்ம ஆரம்ப படத்திலிருந்து அங்க ஒரு தடவை வந்துருவோம். சரி, அங்க இருந்தானே ஆரம்பிச்சுவோம் இல்லையா? இவ்வளவு நேரம் பேசுனதுக்கு ஸோ ஏ பி நம்ம கண்ட்ரோல் இல்லை, சி நம்ம உடம்பு. ஓகே, இப்போ வந்திருக்கிறது இங்கே இந்த இ அண்ட் எஃப் இந்த ரெண்டுல தான். மனம் மனம் இல்லை என்றால் வாழ்க்கை சுமூகமாகி விடுமா அப்படின்னு ஃபீல் பண்ணுறவரை எஃப்ஐஇயில் தூக்கி போடணும் அவரை. அவ்வளோதான். தட் இஸ் வாட் த டிஸ்கஷன் டுடே. அவனுக்கு வர்ற எனர்ஜி, அதாவது கான்சியஸ்னஸ்லேருந்து வரக்கூடிய எனர்ஜி, அவனுடைய கேரக்டர்லேருந்து மாறி வந்த எண்ணங்கள், எனர்ஜிகளை வந்து அவனை சரியாகி உருப்படியாகி வேலை செய்ய விடலை. அவனால் குழம்பி போய் கிடக்கிறான். அதற்கு பதிலாக அவனை வந்து அதே எனர்ஜி கான்சியஸ்னஸ் இருந்து வர்றதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணி ஒரு உருப்படியாக வேலை செய்ய வச்சாச்சுன்னா அப்போ வந்து அவன் இந்த ப்ராப்ளத்திலிருந்து வெளியே வருவான். இதே செட்டப் தான், இதே மனுஷன்தான், கொஞ்சம் டிஃபரன்ஸ் ஆகிறான், கொஞ்சம் புரிதல் வந்துக்கிறான். இங்கே என்ன புரிதல் மெயினாக வருதுன்னா, அறிவுங்கிற கத்தி வந்து கொஞ்சம் ஷார்ப்பாகுது. பாஸ்கர் சொன்ன மாதிரி அறிவுங்கிற கத்தி வந்து கொஞ்சம் ஷார்ப்பாகுது. அப்போ வந்து இந்த எஃப் வந்து கொஞ்சம் ஈக்கு கொஞ்சம் மாறிடுது. ஸோ இப்போ என்னன்னா, இந்த ஆள் வந்து நல்லா இந்த மாதிரி பெரிய கிரிக்கெட் பிளேயராக ஆயிடுவாங்க. ஸோ வேறு ஏதாவது கமெண்ட் இருந்தால் சொல்லுங்கள். ஓகே, அதர்வைஸ் வி வில் வைண்ட் இட் அப். 8 o'clock மேலே ஆயிடுச்சு. ஸோ ப்ரோக்ராமுக்கு வந்திருந்த அனைத்து ஞானிகளுக்கும்
ப்ரோக்ராமை பார்த்து கொண்டிருக்க அனைத்து ஞானிகளுக்கும் எனது அன்பார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி ஐயா.